பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் பணியாற்றுவதற்கு இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் இன்னும் எனக்கு பலமாக இருக்கும், மனதுக்கு நிறைவாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் தொகுதியில் நான் செய்யாத வேலைகளே இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்கிறேன். நிறைய இப்போ பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், வாட்டர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், சாலைகள் முழுமையாக போடப்பட்டது 3 தடவை. விமன் குறிப்பாக அரசியலுக்கு வர்றதுக்கே ரொம்ப தயக்கம் இருந்த காலமெல்லாம் உண்டு. இப்போ ஓரளவுக்கு அதில் மாற்றம் இருக்குது. யங்ஸ்டர்ஸு ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவங்களா இருக்கும்போது அரசியல் புரிதல் இருக்கிறதுக்கும் தகுதியானவங்க தான். அவங்கள எப்படி நம்ம குறைச்சி மதிப்பிட முடியும்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்ப்பேன், நான் திமுகவை அரசியல் ரீதியாக நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பொலிட்டீஷியன் விஜயதாரணி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க. முதல் கேள்வி, இப்போ ரொம்ப வருஷமா அரசியல் பயணத்துல இருக்கும்போது இப்போ இந்த சமயத்துல ஒரு பொலிட்டீஷியனா நீங்க உங்களை எப்படி மேம் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இல்லைன்னா இவ்வளோ வருஷம் ஜேர்னில திரும்பி பார்க்கும்போது ஒரு பொலிட்டீஷியனா நீங்க எப்படி இருந்திருக்கீங்க? பொலிட்டீஷியனா நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடித்தளமே மக்கள் தான். மக்களோட பயணிக்கிற இந்த பயணம் சிறப்பான ஒரு பயணம், ஒரு சந்தோஷமான பயணம், நல்ல நினைவுகளை கொண்ட பயணம் தான். ஆகையால எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனசு நிறைவு, திருப்தி. எப்பயுமே ஜனங்களை பார்த்த உடனே அவங்க பிரச்சனை என்னன்னு நம்மகிட்ட பேசினோன்னா அதுக்கு தீர்வு கண்டுட மாட்டோமாங்கிற ஆதங்கமும் ஆவலும் எப்பயுமே இருக்கும். எனக்கு இயல்பாகவே இருக்கிற விஷயம். அப்படி நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு என்னால். அதனால் எனக்கு மக்கள் பணியாற்றுவது ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறதுனால ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறது பிடிச்ச விஷயமா இருக்குது. 2026 தேர்தல் வரப்போகுது. அதை இப்படி என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க மேம்? இப்போ மூணு வாட்டி எம்எல்ஏவா ஒரு தொகுதியில் இருந்தீங்க. அங்கேயும் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கா? ஆர் எப்படி போகுது அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே? இல்லை, இப்போ அது கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ நம்ம முடிவு எடுக்கிறது கிடையாது. அந்த இடத்துல பார்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் பணியாற்றுவதற்கு இன்னொரு தடவை ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக அது இன்னும் எனக்கு பலமாக இருக்கும், மனதுக்கு நிறைவாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லைனாலும் ஜென்ரலா ஒரு பொலிட்டிஷியனா ஒரு ஹியூமனா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மேம் மக்களுக்காக பண்ண பிடிக்கும்னு நம்ம பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா நிறைய விஷயங்கள்? அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? இல்லை, இப்போ நான் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்ங்கிற முறையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற வழக்குகள் அதில் அப்பியர் ஆகிறது, இந்த மாதிரி ஏற்கனவே தொழில் ரீதியாகவும் அந்த மாதிரி தான் பழக்கப்பட்டிருக்கேன். அரசியல்லையும் மக்கள் பணியாற்றுவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிற ஒரு அடித்தளம் அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இப்பயும் தொடர்ந்து அந்த பணியை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கேன். யார் எந்த பிரச்சனைன்னு என்கிட்ட தொலைபேசி வாயிலாக பேசினாலும் சரி, நேராக என்னை பார்த்து சொன்னாலும் சரி, அதுக்கு தீர்வு என்ன, சட்ட ரீதியான தீர்வு என்னன்னு முதல்ல ஆலோசனை வரும். அடுத்தபடியாக நார்மலாக மனிதாபிமான முறையில் தீர்வு என்ன அப்படிங்கிறது 2 வகையா. ஒன் இஸ் பை ஆஸ் பெர் லா, த அதர் இஸ் மர்சிஃபுல்லி ஹவு வி லுக் அட் இட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் தட் இஷ்யூ, தென் இட் இஸ் அ கிரெடிட் டு த பர்சன் ஹூ கம் டு மீ, கிரெடிட் டு மீ. அதில் 2 கருத்தே கிடையாது, ரெசல்யூஷன் தான். ஸோ அந்த ரிசால்வுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதற்கு நாம் நம்முடைய உழைப்பை எவ்வாறு கொடுக்குறோம், அதில் நமக்கு என்ன மன நிறைவு ஏற்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தோஷத்தின் அடிப்படை. ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த சந்தோஷத்தை மக்கள் தந்திருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு கேஸ் கோர்ட்டில் ஜெயிக்கும் போதும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது ஜெயிக்கலைன்னா அதுக்கு அடுத்தபடி அப்பீலில் என்ன அதுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை உடனே வந்துடும் நமக்கு. அதே மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அங்கே ஏற்படலைன்னா அடுத்த எப்படி அதை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள், உடனே அந்த மைண்ட் செட் அதுக்குள்ளே போயிடும். ஸோ வழக்கறிஞர்ங்கிற ஒரு தொழில் இருக்கிறதுனால எனக்கு சட்டத்தின்படி தீர்வு காண்றதுக்கு ஒரு வாய்ப்பு எப்பயுமே எனக்கு முதல் வாய்ப்பாக பார்ப்பேன்.
ஆகையால மக்கள் பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி நிறைய செஞ்சிருக்கேன், நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கேன், நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்வு கண்டிருக்கேன். என் தொகுதியில நான் செய்யாத வேலைகளே இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்கிறேன். நிறைய இப்போ பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், வாட்டர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், சாலைகள் முழுமையாக போடப்பட்டது 3 தடவை. அது மாதிரி உயர்மட்ட தொட்டிகள் 1,00,000 லிட்டர் தொட்டிகள் வந்து 3-4 தொட்டிகள் குழித்துறை நகராட்சியில் பார்த்தீங்கன்னா 40 வருஷமாக இந்த வழங்கு குழாய்கள்லாம் மாற்றப்படாமல் ரொம்ப துருப்பிடிச்சிருந்ததெல்லாம் வந்து 23 கோடி நிதிகள் பெற்று அந்த ஸ்கீமே ஃபுல்லாக முடித்தேன், கம்ப்ளீட் பண்ணேன். அது மாதிரி ஒரு களியக்காவில் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அதுக்கு நிதிகள் பெற்று தந்தது. அதே மாதிரி இந்த மீன் சந்தை, காய்கறி சந்தை, அதெல்லாம் அதை முறைப்படுத்தி அதை வந்து சரியான நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நிதிகள் பெற்று தந்தது. அது மாதிரி திடக்கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக சரியான இடத்துல பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை முறையான பண்ணுறதுக்கும் நடைமுறைகளை பெரிய சிஸ்டமை இவால்வ் பண்ணுறது, அதற்கு நிதிகள் பெற்றுத்தர்றது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. அப்படி தொகுதி மக்களின் தேவை, தொகுதியின் வளர்ச்சி, அதில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணேன். விளவங்கோடு தொகுதியோட ஒரு பெரும்பான்மை வளர்ச்சி பகுதியில் என்னுடைய பங்களிப்பு இருக்கு. மக்களை மீண்டும் மீண்டும் சந்திச்சு அந்த அவங்க பிரச்சனைகளை கேட்டு அதை சால்வ் பண்ணி தர்றதுல தான் மனசு ஓடிட்டே இருக்கு எப்பயுமே. அதில் ஒரு அட்டாச்மெண்ட் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம விளவன்கோட் கான்ஸ்டிடுவன்சின்னு பேசும்போது, இப்போ 3 வாட்டி நீங்கள் எம்எல்ஏவா இருக்கும்போதும் நம்ம காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்து இப்போ பிஜேபிக்கு நம்ம சேஞ்ச் ஆன அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சோஷியல் ஒர்க் பண்ணுறது எதில் இருந்தாலும் நம்ம பண்ணுறது சேம் தாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் மக்கள் சைடில் இருந்து அங்கே வென் தேர் ஆர் மைனாரிட்டி பீப்புள் தேர், அவங்களுக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? அவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த நீங்கள் பார்ட்டி சேஞ்ச் ஆனது? அப்படி அவங்க யோசிக்கிறாங்களா? இல்லை எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. அது வந்து அப்படிலாம் யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை தேர்தலில் அதெல்லாம் வெளிப்படுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் யார் பேசினாலும் ரொம்ப நல்லா நீங்கள் என்னென்ன ஒர்க்கு எங்கள் ஏரியாவில் பண்ணி கொடுத்தீங்க, இப்போ இது தேவைப்படுது, இதுக்காக கொஞ்சம் பேசுங்க மேடம், கலெக்டர்கிட்ட பேசுங்க, அங்கே பேசுங்க, இப்போ சொல்கிறாங்க. இப்போ கூட சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எதுக்கும் ஒரு தயக்க நிலையே எனக்கு இருக்காது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான விஷயங்களுக்காக நம்ம பேசுகிறோம். அதை மக்களுக்காக கொண்டு சேர்க்கிற இடத்துல நம்ம என்னவா இருந்தாலும் செய்ய முடியும். we can do it, even XMLA can do it. அது மாதிரி இப்போ நான் அந்த பணியெல்லாம் இன்னுமே செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. நல்ல மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி அந்த மாதிரிலாம் என்னை எந்த வகையிலும் பிரித்து பார்க்கல. என்னுடைய பங்களிப்பை வந்து ஒரு முக்கியத்துவப்படுத்துகிறாங்க, அதை வந்து வரவேற்கிறாங்க. இனியும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி நம்மளுடைய ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால எனக்கு ஒரு ஈடுபாடு அதிகம்தான் இருக்கே தவிர குறையல எந்த வகையிலையும். இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு தூரம் அரசியலுக்குள்ள வராங்கன்னு கேட்டா, நமக்கு அது முன்னாடி எல்லாருமே அரசியல் பேசிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருமே பேசுறாங்களா, யங்ஸ்டர்ஸ் பேசுறாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஒரு யங்ஸ்டர் ஒரு முக்கியமா உமன் கேண்டிடேட்டா இல்லைன்னா உமன் பாலிடிக்ஸ்குள்ள வரணுங்கிறது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டீஷியன், நீங்க அதை எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாக்குறீங்க? அப்படி வராங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் இருக்கு, லைக் இப்படிலாம் இதெல்லாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா உனக்கு ஒரு ப்ராப்பரான ஜேர்னி இருக்கும்னு இருந்த என்ன சொல்லுவீங்க? விமன் வந்து குறிப்பாக அரசியலுக்கு வர்றதுக்கே ரொம்ப தயக்கம் இருந்த காலமெல்லாம் உண்டு. இப்போ ஓரளவுக்கு அதில் மாற்றம் இருக்கு. காரணம் வந்து 50% பெண்களுக்கு உள்ளாட்சியில் கண்டெஸ்ட் பண்ணுற இடஒதுக்கீடை பற்றி நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசின பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை நிறைவேற்றினாங்க. என்னுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றினாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடிக்கடி அதை பற்றி அதிகமாக பேசின ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான். அதனால பெண்களுக்கு இடஒதுக்கீடை வந்து அது உறுதி செஞ்ச அடுத்த நிமிஷமே பெண்களுக்கு நிறைய பேர் கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஆண்களோட உதவியோட ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கண்டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆண்கள் அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா கூட, கணவரோ மகனோ தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு உதவியாக இருந்தால் கூட, காலம் மாற மாற அவங்களே சிஸ்டமை நல்லா அடாப்ட் ஆகிக்கிட்டு அவங்களே எமர்ஜ் ஆயிடுறாங்க. விமன் அடுத்த தடவை கண்டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க எமர்ஜ் ஆயிடுறாங்க. ஸோ அனுபவம் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருது. அதனால இண்டிபெண்ட்டாக விமன் இன்னைக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க.
தூய்மையான அரசியல்ல பயணிக்கிறதுல சந்தோஷப்படுறாங்க. அந்த மனநிலை மாற்றமே நான் மிகவும் வரவேற்கிறேன். இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இளம் பெண்கள், அனுபவம் வாய்ந்த பெண்கள் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ப்ராசஸ்ல ஈடுபடணும். அரசியல் பயணம்ங்கிறது பெண்களுக்குமானது அப்படிங்கிறதுல நமக்கு இருவேறு கருத்து இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் வந்து பெண்கள் பிரிவின் தலைவரா இருந்தப்ப அதிகமான பெண்களை வந்து அந்த பிரிவுக்குள்ள முக்கிய பதவிகள்ல கொண்டு வந்ததுனாலயே என்ன ஆச்சுன்னா, அவங்க பிற்காலங்கள்ல படிப்படியா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகிறதுக்கும் அடுத்தடுத்து அந்த பிரிவின் என்னோட பதவியில தலைவர் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துச்சு. அடுத்த கட்டத்திற்கு பெண்களை எடுத்துட்டு வர்றதுல என்னுடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது. அதனால பெண்களின் அரசியல் பங்களிப்புங்கிறது முன்னாடி விட இப்ப கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அது இன்னும் அதிகமாகணும். அதிகமான பெண்கள் சட்டமன்றங்கள்லயும் பாராளுமன்றங்கள்லயும் அதிகமா இடம்பெறணும். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நடைபெறணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் வராங்க, உமன் முக்கியமா வராங்கன்னு நம்ம பேசும்போது, இன்னொரு சைடு இவங்க யங்ஸ்டர்ஸ்ப்பா, இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. இப்போ திராவிடம்னா என்னன்னு தெரியாது. டிஎம்கே என்ன, ஏடிஎம்கே எப்படி ஒர்க், இது எதுவுமே தெரியாது. முக்கியமா அது எப்போ வந்துச்சுன்னா, டிவிகே ஃபார்ம் ஆனப்போ, விஜய் சார் வந்தப்போ, அவங்க பின்னாடி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கங்கும் போது எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படி எடுத்துக்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவங்களா இருக்கும்போது அரசியல் புரிதல் இருக்கிறதுக்கும் தகுதியானவங்க தான். அவங்கள எப்படி நம்ம குறைச்சு மதிப்பிட முடியும்? உறுதியா வந்து அரசியல் பயணங்கிறது எல்லாருக்குமானது. குறிப்பா இளைஞர்களுக்கு அதுக்கு முக்கியமான பயணம் அது. அவங்க அரசியல் பயணத்தை அவங்க தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தனக்கென்று ஒரு சம்பாத்தியத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க அரசியல் பயணத்தை தொடர்வார். தன் குடும்பமும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதற்குண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கிக்கிட்டு அதே நேரம் தங்களுடைய அரசியல் பயணத்தையும் அவங்க நிலைநிறுத்துவார்களே. ஆனால் இந்த அரசியல் பயணம் என்பது மக்கள் பணியாற்றுவதற்கான ஒரு தளத்தை இளைஞர்களுக்கு உருவாக்கும். அதிகமான இளைஞர்கள் வரும்போது புது ரத்தம், நியூ எனர்ஜி வரும். அது எல்லா கட்சிக்கும் அது நல்லதுதான். கட்சி பாரபட்சம் இன்றி சொல்றேன் நான். எல்லாருக்கும் இளைஞர்கள் வந்து அந்தந்த கட்சிகள்ல அதிகமா வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அது வர்றதுனால வாக்காளர்கள் வந்து இளம் அரசியல்வாதிகளா பார்க்கப்படுவார்கள். அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம டிவிகே விஜய்னு எடுக்கும்போதே, நீங்க பிஜேபியில இருக்கிறதுனால கேட்குறேன், அவரு ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. பாசிச பாஜகன்னு தான் அவரு சொல்லி அதை எதிர்க்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க? அவர் அப்படி பேசுறத ஹவு டு யூ அட்ரஸ்? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்ப்பேன், நான் அதிமுகவை அரசியல் ரீதியாக நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவர் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். கொள்கைக்கு அப்பாற்பட்டு கூட்டணிகள் வைத்தது, பிற மாநிலங்கள்ல வைத்ததையும் நம்ம பார்க்க வேண்டும். எவ்வளவோ நடந்திருக்கு. கொள்கை மட்டுமே தேர்தல் அரசியலில் வெற்றியை தீர்மானிக்காது. கொள்கைக்காக எடுக்கிற முடிவுகள் வந்து தேர்தல் அரசியல்ல பல்வேறு மாற்றங்களை கூட ஏற்படுத்தும். அதனால வரும் காலங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். உங்களோட ஐ அம் ஆல்சோ வெரி தேங்க்ஃபுல் தட் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. ரொம்ப அழகா கேள்வி கேட்டீங்க. எனக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். அண்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களை இன்னும் சோஷியல் ஒர்க்ஸா இருந்தாலும் 2026 எலெக்ஷன்ல எப்போ எங்க வருவீங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. கடவுள் ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நல்லதே நடக்கணும். தேங்க்யூ. ஓகே, நன்றி. தேங்க்யூ.